தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக தரப்பினர் டெல்லியில் ரகசிய ஒப்பந்தம் போட்டுள்ளதாக மதிமுக எம்பி துரை வைகோ பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் விவசாயிகளின் எதிர்ப்பை ஏற்று முதலமைச்சர் விஜய் அதனை கைவிட்டுள்ளதை பாராட்டியுள்ளார். மேலும் தாவேகவினர் இந்தியா கூட்டணிக்கு வருவது தமிழ்நாட்டிற்கு நல்லது என்று கருத்து தெரிவித்த துரை வைகோ, தாவேக ஆட்சியை கவிழ்க்க சதி நடப்பதால் கூட்டணி கட்சியினர் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கூட்டணி. மதவாத சக்திகள், ஊழல் சக்திகளுக்கு எதிராக ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு தான் அதில் எல்லாரும் நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே சகோதரர் ஜோசப் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் மதவாத சக்திகளுக்கு, ஊழல் சக்திகளுக்கு எதிராக செயல்படும் தமிழக வெற்றிக் கழகம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வரைக்கும் போக முடியும், இங்கே இந்தியா கூட்டணிக்கு தான் வர முடியும். அதனால் நல்லபடியாக இந்த ஒரு கூட்டணிக்கு வர நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. கடியக்காவிளை அருகே தாயை கொலை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட வாலிபர் பக்கத்து வீட்டு பெண்ணை அடித்துக் கொன்ற கோர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடியக்காவிளை நாரகம்விளை பகுதியைச் சேர்ந்த சிஜு என்பவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தனது தாயை கொன்ற வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் கத்தியுடன் ரத்தம் வடிந்த நிலையில் தெருவில் சுற்றிய அவரை களியக்காவிளை போலீசார் பிடித்து அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். அப்போது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த 56 வயதான லீலா என்பவர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பது தெரியவந்தது. சிஜுவுக்கு உணவு வழங்கி உதவிய அந்த லீலா என்பவரை சிஜு கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் அம்பலமான நிலையில் போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். வெங்கல் அருகே முந்தைய வழக்கு தொடர்பாக காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்ற லாரி ஓட்டுநர் மாரிமுத்து என்பவர் சொகுசு காரில் வந்த மர்ம கும்பலால் பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சித்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான லாரி ஓட்டுநர் மாரிமுத்து, இவருக்கு திருமணமாக 2 குழந்தைகள் உள்ளனர். மேலும் இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக வெங்கல் காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் வழிமறித்து பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கொலை குறித்து பல்வேறு கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் முதன்முறையாக பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும் என்றும் நோய் வரும் முன் காப்பதே அரசின் நோக்கம் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்கட்டளையில் நடைபெற்ற மருத்துவமனை தொடக்க விழாவில் அமைச்சர்கள் அருண்ராஜ் மற்றும் சரத்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அருண்ராஜ், சர்க்கரையை போன்று உப்பும் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவதால் சமுதாயத்தில் உப்பின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசல் மற்றும் கழிவறை தூய்மை போன்ற குறைகள் களையப்பட்டு நகர்ப்புறங்களில் சிறப்பு கிளினிக்குகள் அமைக்கப்படும் எனவும் ஒப்பந்த செவிலியர்களை முறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நோயை குணப்படுத்துறதை தாண்டி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அது உணவே மருந்து நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி எந்த மாதிரி உணவுகளை நம்ம உட்கொள்ளணும், எந்த மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளணும், எந்தெந்த நம்மளுடைய தவறான பழக்கங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு தெரியாம இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. நான் இப்போ ஏற்கனவே இந்த மேடையில சொன்ன மாதிரி இப்போ உப்பு எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதே ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு செய்தியா இருக்கும். பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்ட போது ஆக்சிஜன் குழாய் கழன்று பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து தாசில்தார் தலைமையிலான குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த ரேவதி என்ற பெண் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்ட போது ஆக்சிஜன் குழாய் கழன்றதால் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஆவேசமடைந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பாளரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் பொய்யாத மூர்த்தி தலைமையிலான குழுவினர் அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே டிராக்டரில் செங்கல் ஏற்றும் பணியின் போது திடீரென செங்கல் சூளை சரிந்து விழுந்ததில் லோடுமேன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திப்பம்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த சேகர் என்ற பெரியண்ணன் என்ற லோடுமேன் நாகலிங்கம் என்பவருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் தனது மனைவி அமுதா மற்றும் சக தொழிலாளர்களுடன் சேர்ந்து
வாகனத்தில் செங்கற்களை ஏற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கு அடுக்கப்பட்டிருந்த செங்கற்கள் சரிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்தன. இதில் இடிபாடுகளில் சிக்கிய சேகர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். அவரது மனைவி கால் முறிவுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் மக்கள் விரும்பினால் மட்டுமே திட்டம் வெற்றி பெறும் என்றும் மக்கள் விரோத திட்டங்களை தேமுதிக பரிசீலிக்கும் என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் இலவச கணினி மற்றும் தையல் பயிற்சி மையத்தை பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதால் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வருவதாக கூறினார். மேலும் தேர்தலின் போது அள்ளி வீசப்படும் வாக்குறுதிகள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அது பரந்தூர் விமான நிலையம் வர வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க விளைநிலங்கள் அதிகமாக இருக்கிறது, விவசாயிகளும் விளைநிலங்களும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. அதனாலதான் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வகையில் இப்ப முதலமைச்சராக இருக்க விஜய் முதல்ல போய் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன், இங்க விமான நிலையம் வராம நான் தடுப்பேன்னு சொன்னாரு. ஸோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றதுக்காக அவர் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இதை எதிர்க்கட்சி திமுக ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிறைய ஃபண்ட்ஸ் அதுக்காக ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 25% வேலை முடிஞ்சிருக்கு. இது மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, மக்கள் விரும்புகிறவங்களுக்கு தான் ஒரு ஸ்கீம் இங்க வருதுன்னா அது மக்கள் விரும்பினாதான் அந்த ஸ்கீம் சக்சஸ் ஆகும். மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த ஸ்கீமுக்கு நிச்சயமாக எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே கொலை வழக்கில் தேடப்பட்ட பிரபல ரவுடி கோபி என்பவர் தன்னை பிடிக்க சென்ற போலீசாரை கத்தியால் வெட்டியதால் தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் துப்பாக்கியால் முழங்காலில் சுட்டு அவரை பிடித்துள்ளார். முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி கோபியை பிடிக்க முயன்ற போது அவர் காவலர்களை கத்தியால் தாக்கி தப்பியோட முயன்றதாக தெரிகிறது. இதில் 2 தலைமை காவலர்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது. உடனே நிலைமையை சமாளிக்க காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தனது துப்பாக்கியால் ரவுடி கோபியின் வலது கால் முட்டியில் சுட்டு அவரை மடக்கி பிடித்தார். காயமடைந்த காவலர்களும் ரவுடியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.